நீட் தேர்வில் 0 மைனஸ் மதிப்பெண் எடுத்த 27 பேர் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்ந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 0 மதிப்பெண் எடுத்தவர்களும் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்க்கப்படுவதால் நீட் தேர்வின் நோக்கமே சீரழிந்து விட்டதாக கல்வியாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் மருத்துவ பட்ட மேற்படிப்புக்கான MD, MS உள்ளிட்ட முதுநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் நீட் தேர்வில் தகுதி பெறுபவர்களை கொண்டு நிரப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நீட் தேர்வில் 0 மைனஸ் மதிப்பெண் எடுத்த 27 பேர் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளனர். இதில் நீட் தேர்வில் 0க்கு கீழ் -40, -25 உள்ளிட்ட மதிப்பெண் பெற்ற 13 பேருக்கும் முதுநிலை மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்துள்ளது. 800க்கு 0 மதிப்பெண் பெற்று தரவரிசையில் 2 லட்சத்திற்கும் கீழ் இடம்பெற்ற 14 பேரும் MD படிப்பில் சேர்ந்துள்ளனர். நீட் தேர்வில் அனைத்து கேள்விகளுக்கும் தவறான பதில் அளித்தவர்களுக்கும் MD படிப்பில் இடம் கிடைத்துள்ளது. 0 மதிப்பெண் எடுத்தவர்களும் MD படிப்பில் சேர்க்கப்படுவதால் நீட் தேர்வின் நோக்கமே சீரழிந்து விட்டதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிக மதிப்பெண்ணுடன் ரேங்க் எடுத்த மாணவர்களையும் 0 மதிப்பெண் எடுத்தவர்களையும் ஒரே வகுப்பில் சேர்ப்பது நியாயமா என்றும், 0 மதிப்பெண் பெற்றவர்களும் முதுநிலை படிப்பில் சேரும் நிலை என்பது மருத்துவ கல்வி தரம் மீதான கவலைகளை ஏற்படுத்துகிறது என்றும் கல்வியாளர்கள் கூறியுள்ளனர். நீட் பிஜிக்கு இது மாதிரி பண்ணும்போது நாளைக்கு நீட் யூஜிக்கு பண்ண மாட்டாங்க, என்ன உத்தரவாதம்? அப்போ நீட்டுங்கிறது ஒரு தேவையற்றது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ப்ரூவ் ஆகுது. தனியார் கல்லூரியில் அட்மிஷனை ஃபில்அப் பண்ணுறதுக்காக நீங்க உங்களுடைய குவாலிஃபையிங் மார்க்கை கூட நீங்க ரெடியூஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா we are not going to produce quality doctors. ஸோ கண்டிப்பா இதுல மறுசீராய்வு செய்யணும். கண்டிப்பா எலிஜிபிள் அந்த 50% அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் சொன்னதை அவங்க மாத்தி இது பண்ணக்கூடாது. முன்னதாக நீட் தேர்வில் 50% கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றால் மட்டுமே முதுநிலை மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்கும் என்ற நடைமுறை இருந்து வந்த நிலையில் நீட் முதுநிலை மாணவர் சேர்க்கைக்கு தகுதி வரம்பை உருவாக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது. அதன்படி 50% கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றால் மட்டுமே நீட் முதுநிலை சேர்க்கையில் சேர முடியும் என வரம்பு இருந்தது. ஆனால் முதுநிலை மருத்துவ படிப்பு கலந்தாய்வில் காலி இடங்கள் அதிகரித்ததால் 2023ஆம் ஆண்டு 0% முறையை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. இந்த நடவடிக்கையால் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் 0 மதிப்பெண் அல்லது அதற்கு குறைவான மதிப்பெண்கள் பெற்றவர்களும் மருத்துவ இடங்களில் சேரும் நிலை உருவானது. பொதுவாக போட்டித் தேர்வுகளில் 0 மதிப்பெண் பெற்றால் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். ஆனால் முதுநிலை மருத்துவ படிப்பில் 0 மதிப்பெண் பெற்றவர்கள் தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்டது மருத்துவ கல்வித்தரம் மீதான கவலைகளை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.